அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மரணம் செய்கின்ற பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறையிலிருந்து விடுபட்டு நடைமுறை மற்றும் திறன்களை நிறைந்த புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வருகின்ற 2027ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான அனைத்து ஆரம்பகட்ட ஆயுதங்களும் தற்பொழுது மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் நிறைவு செய்யப்பட்டு வருகின்றது. பாடசாலையிலிருந்து உலகிற்கு செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தங்களின் உள்ளார்ந்த திறமைகளுக்கு பொருத்தமான தொழில் சந்தையில் அதிக தேவையை கொண்டுள்ள தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குவது அரசாங்கத்தின் கட்டாயமாக இலக்காகும். கடவத காவல்துறை பிரிவின் மேல்பியான்வில பகுதியில் நேற்றிரவு முன்தினம் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். 2 பேர் ஒருவரை கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கிக் கொன்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்டவர் கடவத பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்றும் இவர் நேற்று முன்தினம் தனது சகோதரரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ததற்கான விசாரணைகள் மேலும் வேறு 2 பேருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட பின்னரே இந்த கொலை நடந்ததாக தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி எதிர்வருகின்ற 2027ஆம் ஆண்டில் மேலும் 4 லட்சம் குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்தில் இருந்து நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தமானது முரணானது மற்றும் சீரற்றது என்று லங்கா தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டணங்களை முறைப்படுத்துவதில் அரசாங்கம் திட்டமிட்டு தவறிக்கொண்டதாகவும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையிலேயே இக்கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கேட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் ஒரு வழி பாதையாகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கேட்டன் பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குடாகம பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் வீதியில் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கேட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதான வீதியில் ஏற்பட்டுள்ள மண்மேட்டினை அகற்றும் பணிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் டோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை ராணுவ முகாம் முன்பாக அமைந்துள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிளிநொச்சி நாச்சிகுடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற சிலர் வட்டாரக வாகனத்தில் வந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சம்பவத்திற்கு பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளை உள்ளடக்கி இலங்கை ராணுவம் நேற்றைய தினம் நாடு முழுவதும் ஒரு பெரிய அளவிலான டெங்கு தடுப்பு மற்றும் பொது விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விசேட நடவடிக்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் நேரடி அறிவுறுத்தல்கள் மற்றும் முழுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. நாடு முழுவதும் டெங்கு அபாயம் உள்ள பகுதிகளை உள்ளடக்கி ராணுவத்தின் பல்வேறு பாதுகாப்பு படை தலைமையகங்கள், படைப்பிரிவுகள், பிரிகேட்கள் மற்றும் படையலகுகளைச் சேர்ந்த 2026 ராணுவ படை வீரர்களின் பங்கேற்புடன் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அறிவிப்பதற்கு புதிய அவசர தொலைபேசி சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மேலதிக செயலாளர் தெரிவிக்கையில், மக்கள் தங்கள் பகுதிகளில் பயன்படுத்தப்படாத நீர் தேங்குகின்ற பாத்திரங்கள், கழிவுகள், பழைய டயர்கள் போன்றவற்றில் டெங்கு நுழம்புகள் பெருகும் வாய்ப்பு உள்ள இடங்களை அடையாளம் கண்டால் உடனடியாக டெங்கு நிவாரண மையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக
தொடர்பாக டெங்கு நிவாரண மையத்தின் அவசர தொலைபேசி இலக்கம் 0119766366 என்பதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இலக்கத்தினூடாக பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் காணப்படுகின்ற ஆபத்தான இடங்களை அறிவிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலைகள் நேற்றைய தினம் பாதிக்க வேளை 2 கைதிகள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலானது பூரமூனா என்ற பாதாள உலக குழு உறுப்பினருடன் நெருங்கிய தொடர்புடைய சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரால் வழிநடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் ஒன்றை காட்டிக் கொடுத்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த மோதல் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையானது குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் கைதிகள் ஆகிய இரு தரப்பினரையும் தடுத்து வைக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அங்கு தற்போதைக்கு சுமார் 1700 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறைச்சாலைகள் இருந்த இரு எதிரெதிர் குழுக்களிடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களிடையே நேற்று மதியம் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 35 பேர் இதுவரையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோதலில் 2 கைதிகள் இதுவரை உயிரிழந்ததுடன் பலத்த காயமடைந்த மேலும் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசேட விசாரணை பிரிவு தற்பொழுது மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நிதி மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதே இந்த அலகின் முக்கிய பணியாகும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் பண்டாரகேர தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவின் முறையான அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக தொலைபேசி விற்பனை செய்கின்ற வர்த்தகர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதே இந்த விசாரணை பிரிவின் முதன்மை பணியாகும். பாதுக்க கலகெதிர சந்திக்கு அருகில் உள்ள வீடொன்றின் வாயிலுக்கு முன்னால் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைத்ததாக கூறி சிவில் உடையில் போலீஸ் முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் இளைஞர் ஒருவரை கொடூரமாக தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் காயமடைந்த இளைஞர் கோமாகம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இளைஞன் அலுப்பொத வீதி அங்கமுவ பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கலகத்திர பகுதியில் உள்ள தனது நண்பரின் வீட்டிற்கு சென்ற குறித்த இளைஞன் வீட்டின் முன்னால் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சென்றிருந்தார். மீண்டும் வந்தபோது வீதியின் அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தக்கூடாது என்று கூறிய போலீசார் இளைஞனை மோட்டார் சைக்கிளுடன் பாதுக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்டுள்ளனர். இதற்கு இளைஞன் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த போலீசார் அவரை கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும் அவர் போலீசில் செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிவடகில் உயிர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மக்கள் கொட்டகை அமைத்து போராட்டம் நடத்த காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.